Good morning, 9th standard students. Today in your English session, we are going to see grammar. This is in your lesson 3. So, lesson 3 la irukra grammar part da nama paaka porom. Idla vandu pathina majora number we are going to see phrases and clauses. So, one by one நம்ம போலாம். First one வந்து clauses. Clause அப்படிங்கிறது என்னன்னா a clause is a group of words that contain both a subject and a predicate. So clause understand பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம subjectனா என்ன predicateனா என்ன அப்படிங்கறத நம்ம first தெரிஞ்சுக்கணும். So subject predicateன்றது lower sectionsல நீங்க படிச்சிருப்பீங்க. Subject அப்படிங்கிறது என்னன்னா ஒரு sentenceல நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதுதான் வந்து subject. So நார்மலா நம்மளோட sentence வந்து எந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்தாலும் அந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பேசுறோம் இல்ல யாரை பத்தி பேசுறோம் அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன். அது மட்டும் அந்த சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன். ஸோ யார் வந்து ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க? கல்பனா. ஸோ நம்ம கல்பனாவை பத்தி தான் இந்த சென்டென்ஸ்ல நம்ம பேசுறோம். ஸோ கல்பனா இஸ் அவர் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம யாரை பத்தியோ இல்லை எதை பத்தி நம்ம சொல்றோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். இப்போ ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பண்ற ஆக்ஷன் தான் வந்து ப்ரெடிகேட். ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா வந்து she wants to buy a phone அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட், அதாவது verb ஒரு ஆக்ஷனை தான் நம்ம வேர்ப்னு சொல்றோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுதோ அதுதான் வந்து ப்ரெடிகேட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஸோ சில சமயம் வந்து வெறும் வேர்ப் மட்டும் வரலாம் சில சென்டென்சஸ்ல, சில சமயம் வந்து ஆப்ஜெக்டும் சேர்ந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்பனா வாண்ட்ஸ் டு பை அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன். she wants to buy what என்ன ஆக்ஷன் அந்த சப்ஜெக்ட் பண்றாங்க? she wants to buy வாங்க விரும்புறாங்க. என்ன வாங்க விரும்புறாங்க? a phone. so a phone அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். so இந்த கல்பனா wants to buy a phone எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கல்பனாங்கிறது சப்ஜெக்ட், wants to buy அப்படிங்கிறது வந்து verb, a phone அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்பனாங்கிறது சப்ஜெக்ட், அதாவது இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி சொல்கிறோம்? கல்பனாவை பற்றி சொல்கிறோம். ஸோ தட்ஸ் அவர் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் அந்த கல்பனா பண்ணுற ஆக்ஷன் எல்லாமே வந்து ப்ரெடிகேட். ஸோ வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். ஸோ ப்ரெடிகேட்டில் வந்து ஆக்ஷன் அதாவது வேர்ப் வரும், ஆப்ஜெக்ட் இருந்தால் ஆப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டில் தான் வரும். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஸோ இப்போ வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா தேர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒரு தனி சிங்கிள் வேர்ட் கிடையாது, மோர் தேன் ஒன் இருந்ததுன்னா அது வந்து கிளாஸ். தே ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கண்டெயின் போத் சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட். ஸோ கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னாலே அது ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் இருக்கணும் ப்ரெடிகேட்டும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து கிளாஸ். ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் பட் ஷி டஸ் நாட் ஹாவ் இனஃப் மணி. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் அப்படின்றது அது ஒரு தனி சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பட் ஷி டஸ் நாட் ஹாவ் மணி. ஸோ she does not have enough money அப்படிங்கிறது இது ஒரு தனி கிளாஸ். ஸோ இதுவும் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தனியாக இந்த கிளாஸ் அதாவது இந்த சென்டென்ஸை வந்து படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மீனிங் வருது. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட்னா தனியாக மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ், அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து எந்த ஒரு சென்டென்ஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லை மீனிங்காக, தானாகவே நம்ம படிக்கும் போது அது ஒரு மீனிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோனும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். ஷி டஸ் நாட் ஹாவ் இனஃப் மணி அப்படிங்கிறதும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் தி எக்ஸாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் அதை மட்டும் குரூப் எடுத்து அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்து பாருங்க. இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா படிக்கலனா, நீ ஒழுங்கா படிக்கலனா, அவ்வளவுதான். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு.
நீ ஒழுங்கா படிக்கலனா அப்படின்றது வந்து வேற ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு. படிக்கலனா என்ன ஆகும் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் அ டிபெண்டன்ட் clause. So if you don't study well அப்படிங்கிறது வந்து it's a dependent clause because it depend on another sentence to have a meaning. So complete meaning நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது இன்னொரு இந்த you won't pass the exam ஓட நம்ம சேர்த்து சொல்லும்போது தான் இந்த if you don't study wellக்கு ஒரு மீனிங்கே கிடைக்குது. ஸோ அதனால இது dependent clause because it depends on this independent clause you won't pass the exam. ஸோ இதுதான் வந்து உங்களோட clauses ஓட two types ஓட explanation. ஸோ clause அப்படின்னா என்ன? Clause வந்து group of words that has both subject and predicate. ஸோ ஒரு group of words சேர்ந்து வந்து சப்ஜெக்டும் இருக்கு ப்ரெடிகேட்டும் இருக்குடா அது வந்து clause. ஸோ clause அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து clause வந்து two types இருக்கு, independent clause, dependent clause. independent clause அப்படின்றது என்னன்னா தனியாக அந்த clause நம்மளுக்கு படிக்கும் போது ஒரு மீனிங் கிடைக்கும், அது வந்து independent clause. dependent clause அப்படின்றது என்னன்னா அதுவும் group of words தான், சப்ஜெக்டும் இருக்கும் ப்ரெடிகேட் இருக்கும் எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து தனியாக அதை மட்டும் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்காது. மீனிங் கிடைக்கும் பட் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், வேற ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து dependent clause. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம். Kevin bought a car which was too expensive. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Kevin bought a car அது மட்டும் தனி சென்டென்ஸாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் clause. ஏன்னா தனியாகவே அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கு, Kevin ஒரு கார் வாங்கினா அப்படின்றது. அண்ட் தென் which was too expensive. இந்த which was too expensive அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா which was too expensive அதோட தமிழ் மீனிங் என்ன? அது வந்து விலை உயர்ந்தது, அது விலை உயர்ந்தது. எது? கவின் வாங்கின கார். ஸோ அது விலை உயர்ந்தது அப்படின்றது, அதாவது which was too expensive அப்படிங்கிறது வந்து கவின் வாங்கின கார் அந்த சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் அ டிபெண்டன்ட் clause. ஸோ கவின் bought a car அப்படின்றது independent clause, which was too expensive அப்படிங்கிறது வந்து dependent clause. Next, Sanjay is a talented player though he is out of form. So Sanjay is a talented player அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா it's an independent clause because Sanjay ஒரு டேலண்டான ஒரு பிளேயர் பா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தனி சென்டென்ஸ், it makes complete meaning. though he is out of form அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it's a dependent clause. அதாவது though he is out of form அவன் இப்போ சரியா விளையாடல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது வந்து வேற ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது சஞ்சய் இஸ் a talented player அப்படின்ற அந்த சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து டிபெண்டன்ட் clause. ஸோ டிபெண்டன்ட் clauseலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கு, ப்ரெடிகேட் இருக்கு, அதாவது சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் clauseலையும் வந்து சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து வந்தா அது clause. ஸோ clauseல ரெண்டு டைப் பார்த்தோம், இண்டிபெண்டன்ட் clause, டிபெண்டன்ட் clause. ஸோ டிபெண்டன்ட் clause அப்படிங்கிறது வேறொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது டிபெண்டன்ட் clause. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு கொடுத்தேன், அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் clauses also known as main clauses are complete sentences. They can stand alone and express a complete thought. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் clause மட்டும் நம்ம படிக்கும் போது இட் எக்ஸ்பிரஸஸ் கம்ப்ளீட் மீனிங். எக்ஸாம்பிள், ஐ நீட் அ புக், மெனி ப்ரிஃபர்ஸ் காஃபி, மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி, ராம் இஸ் அ குட் வாலிபால் பிளேயர். ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் மீனிங் இருக்கிற சென்டென்சஸ். ஸோ தீஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் clauses. நெக்ஸ்ட், டிபெண்டன்ட் clauses. Dependent clauses are also known as subordinate clauses and they contain a subject and a predicate but they do not express a complete thought. Though meaning இருக்கும் but complete meaning இருக்காது dependent clausesல. When it is raining, மழை பெய்யும் பொழுது, மழை பெய்யும் பொழுதுனா என்ன நடந்தது or என்ன ஆச்சு அப்படின்னு. So it depends on another sentence. Because you were late, நீ லேட்டா வந்ததுனால, ஸோ உனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம், இல்லை ஏதோ சம்திங், இல்லை நீ எக்ஸாம்க்கு லேட், எக்ஸாம் முன்னால் எழுத முடியல. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் சம் அதர் சென்டென்ஸ். ஸோ இட்ஸ் அ டிபெண்டன்ட் clause. ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா ஃபினிஷ் யோர் கிளாஸ் ஒர்க். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன்
some other sentence. So this is a dependent clause. Next வந்து பாத்தீங்கன்னா dependent clauseல வந்து பாத்தீங்கன்னா 3 main types இருக்கு. Adjective clause, adverb clause, noun clause. பேர்லயே இருக்கு. Adjective clause அப்படின்னா என்னன்னா it gives more information about a noun. So adjective அப்படினாலே it is a word that describes a noun. Sentenceல வர noun வந்து describe பண்ணி சொல்றது தான் வந்து adjective. So அதே மாதிரி adjective clauseம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு sentenceல வர noun வந்து describe பண்றது. அந்த noun பத்தின நிறைய information நம்மளுக்கு கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா adjective clause. For example, the book that I left on the bus belongs to Mr. Bhaskar. இந்த இடத்துல வந்து the book அப்படிங்கிறது வந்து noun. இப்போ அந்த புக்கை பத்தி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா நான் பஸ்ஸில் விட்டுட்டு வந்த புக், த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ். ஸோ நான் பஸ்ஸில் விட்டுட்டு வந்த புக். அது புக்குன்றது வந்து வெறும் புக் கிடையாது. த புக் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா தென் அது வந்து நார்மல் கிளாஸ். The book that I left on the bus அப்படின்னா நம்ம புக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். So this is an adjective clause. Next வந்து பார்த்தீங்கன்னா adverb clause. Adverb clause அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா verb பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. Adverbனாலே it is a word that describes the verb, the action. So அப்படி வந்துச்சுன்னா அது வந்து adverb clause. Example, she was happy because her father gave her a watch. She was happy. அவ வந்து சந்தோஷமா இருந்தா. எதனால சந்தோஷமா இருந்தா பாத்தீங்கன்னா because her father gave her a watch. அவளோட அந்த happiness ஓட ரீசன் என்ன அதை டிஸ்கிரைப் பண்றது தான் because her father gave her a watch. So this is an adverb clause. So அந்த happiness வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. So this is an adverb clause. So difference புரிஞ்சுக்கோங்க. noun டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது adjective clause. verb டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது adverb clause. நெக்ஸ்ட் வந்து noun clause. noun clause அப்படின்றது என்னன்னா ஒரு நவுனுக்கு பதிலாக வந்து ஒரு clause வரும், அதுதான் வந்து noun clause. ஃபார் எக்ஸாம்பிள், this is the best route that I know. இதில் வந்து பார்த்தீங்கன்னா this is the best route அப்படின்றது வந்து noun. அதாவது இதுதான் வந்து சரியான வழி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் சரியான வழி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நவுனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி வருது. அதாவது திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட், திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் அப்படின்றதே வந்து ஒரு கிளாஸ் தான். ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கு, திஸ் இருக்கு, இஸ் த பெஸ்ட் ரூட், அதாவது ப்ரெடிகேட் இருக்கு, சப்ஜெக்டும் இருக்கு, ப்ரெடிகேட்டும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் அப்படின்றதே வந்து ஒரு கிளாஸ் தான். ஆனால் இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நவுனே வந்து clause ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இதுக்கு பேர் noun clause. ஸோ இதுதான் வந்து 3 types of clauses. clauses பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம phrases பற்றி பார்க்க போகிறோம். phrasum வந்து group of words தான் that forms a meaningful unit, but it is not a complete sentence. In other words, it does not have a subject or a verb. So phrasum வந்து group of words தான், பட் வந்து கிளாஸ்ல இருக்க மாதிரி சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரேஸ்ல இருக்காது. பட் ஏதோ ஒரு மீனிங்கை வந்து அது இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரேஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, த பிளாக் ஹேட், அதாவது கருப்பு குல்லா ஆர் தொப்பி, ப்ளோன் அவே, இன் த விண்ட். ஸோ இதெல்லாமே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, பட் கம்ப்ளீட் மீனிங் இல்லை. அதே மாதிரி சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் அப்ளிகேஷனும் இதில் இல்லை, பட் ஏதோ ஒரு மீனிங்கை அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது சென்டென்ஸில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, த ரெட் அம்ப்ரெல்லா வாஸ் ப்ளோன் அவே இன் த விண்ட். ஸோ த ரெட் அம்ப்ரெல்லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரேஸ். அதே மாதிரி ப்ளோன் அவே அப்படிங்கிறதும் ஃப்ரேஸ் தான், இன் த விண்ட் அப்படிங்கிறதும் ஃப்ரேஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் வந்து வர குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தே ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் வித்தவுட் அ கம்ப்ளீட், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதுவே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காது. இப்போ நம்ம கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். பட் ஃப்ரேஸ் வந்து group of words but it is not a complete sentence.
அதே மாதிரி அதுல சப்ஜெக்ட் verb அதெல்லாம் இருக்காது. அதுதான் வந்து phrase. phrases வந்து பாத்தீங்கன்னா நிறைய kinds of phrases இருக்கு. இதுல வந்து காமனா நம்ம லாங்குவேஜ்ல நம்மளோட சென்டென்சஸ்ல யூஸ் பண்ற phrases மட்டும் இந்த செக்ஷன்ல கவர் பண்ணிருக்காங்க. noun phrases. noun phrase அப்படின்றது என்னன்னா ஒரு noun. nounனா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். nounனா it's a தமிழ்ல வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். So it's name of a place, name of a person, name of a thing. இது எல்லாமே வந்து nouns. So இந்த nouns வந்து a noun phrase is a group of words made up of a noun and its modifiers. அதாவது ஃபுல்லாவே நவுனாவே அந்த group of words it is called noun phrase. For example, the white car, my English teacher, the bookshop. So இதுல வந்து பாத்தீங்கன்னா white அப்படிங்கிறதும் ஒரு கலரோட பேரு, car அப்படிங்கிறதும் ஒரு thing ஓட பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டோட பேரு, டீச்சர் அப்படின்றது ஒரு பர்சனோட பேரு, பர்சனை இண்டிகேட் பண்ற பேரு, புக் அப்படின்றது ஒரு திங், ஷாப் அப்படிங்கிறதும் ஒரு பிளேஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன்ஸாவே இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரேஸ்ல வந்து நவுன் குரூப் சேர்ந்து வந்தா அது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஸோ நவுன் ஃப்ரேஸ் இஸ் a group of words made up of noun and its modifiers. Example, the pink house is for sale. So pink it's a color name, house அப்படிங்கிறது it's a thing. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ்ல வந்து ஃபுல்லாவே நவுன் வேர்ட்ஸாவே இருந்துச்சுன்னா அது நவுன் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் வந்து verb phrase. verb phrase அப்படின்றது வந்து ஃபுல்லாவே வந்து verb ஆக்ஷன் வேர்ட்ஸா இருந்ததுன்னா அது வந்து verb phrase. ran quickly to catch. ஸோ ranங்கிறது ஓடுறது, quickly அப்படின்றது ஒரு adverb. ஸோ வேர்பும் வரும், வேர்போட மாடிஃபயர் அதாவது adverb. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடனா அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் குவிக்லி. எதுக்கு? டு கேட்ச். ஸோ எல்லாமே வேர்பாகவே இருக்கு. ஃபில்டு வித் ஹாரர். ஸோ இதுவும் வந்து வேர்ப் அண்ட் adverb கலந்துருக்கு. டெடிகேட்டட் டு. ஸோ இதுவும் வேர்ப் இருக்கு. ஸோ எல்லா வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸாக இருந்ததுன்னா அது வந்து verb phrases. You have woken up everyone in the house. So have woken up அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா verb phrase. So noun phrase அப்படின்றது வந்து என்ன? Group of words having nouns and its modifiers. adjectiveம் இருக்கலாம், nounம் இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து வர்றது noun phrase. verb phrase அப்படின்றதுனா group of words containing action words or verbs and its modifiers. So verbs அதனோட modifiers, adverb அதெல்லாமே சேர்ந்து வர்றது வந்து helping verbs. இதெல்லாமே சேர்ந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா verb phrases. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா prepositional phrases. prepositional phrases அப்படிங்கிறது என்னன்னா group of words that begin with a preposition and help to explain the relationship between two things. So prepositionல start ஆகுற phrases and it indicates the relationship. prepositionே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல preposition எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இருக்கிற அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன். ஸோ அதே தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸும். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ப்ரிப்போசிஷன் அண்ட் இட் எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ திங்ஸ். அதுதான் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஆன் த போட், ஓவர் த ட்ரீ, இன் த ஸ்கூல். ஸோ எங்கே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். நான்சி was on the boat. So on the boat அப்படின்றது வந்து அந்த சப்ஜெக்டை நம்ம ஆப்ஜெக்டோட சேர்த்து சொல்கிறோம். ஸோ over the tree, the monkey was over the tree. In the school, the boy is in the school. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது ப்ரிப்போசிஷனில் ஸ்டார்ட் ஆகி ரிலேஷன்ஷிப் ரெண்டு விஷயத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். The present inside the big box is mine. So inside the big box இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா prepositional phrase. Now let's see the exercises given in this section. Identify the dependent clauses of phrases in the following sentences and underline them. Texting on his phone, the man swerved into a ditch. இதுல வந்து the man swerved into a ditch அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's an independent clause. So texting on his phone அப்படிங்கிறது dependent clause because
ஃபோன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேன் வந்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டாரு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ டெக்ஸ்டிங் அப்படின்றது வந்து verb. ஸோ திஸ் இஸ் அ டிபெண்டன்ட் clause. இது வந்து phrase கிடையாது, இட்ஸ் a dependent clause. Next வந்து பாருங்க, it is not necessary to cram all night if you have studied a little each day. So it is not necessary to cram all night அப்படிங்கிறது it's an independent clause. If you have studied a little each day அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's a dependent clause. So இதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க, it's a dependent clause. Texting on his phone அப்படிங்கிறதும் dependent clause தான், because இது ரெண்டுலையுமே வந்து verb வருது. So it's not a phrase. Next, we climbed up the hill to enjoy the view. We climbed up the hill அப்படின்றது வந்து it's an independent clause. To enjoy the view. To enjoy the view அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's a phrase, because to enjoy the view இதில் வந்து பார்த்தீங்கன்னா no verb, no subject, nothing. So இது வந்து phrase. I enjoy painting during my holidays. I enjoy painting அப்படின்றது independent clause. During my holidays அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's a phrase, because it has no verb, no subject, nothing. Next, whether he attends the party or not, I have decided to go. So I have decided to go அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's an independent clause. So இதை depend பண்ணி இந்த sentence இருக்கிறதுனால whether he attends the party or not is a dependent clause. I will stop playing the drums when you go to sleep. So I will stop playing the drums அப்படிங்கிறது independent clause. எப்போ நான் நிறுத்துவேன்? When you go to sleep. So இது வந்து dependent clause. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்ட் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து விச் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற போர்ஷன் வந்து ஒன்று டிபெண்ட் கிளாஸாக இருக்கணும், இல்லைனா ஃப்ரேஸாக இருக்கணும். டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது டிபெண்ட் கிளாஸ்ன்னு போட்டுருங்க. அது எதுவுமே இல்லாமல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது ஃப்ரேஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். Next வந்து பாருங்க, complete the following sentences using appropriate prepositional phrases. So prepositional phrases நாலே நான் வந்து சொல்லியிருக்கேன், it starts with a preposition and it establishes a meaning between two things in a sentence. அதுதான் வந்து prepositional phrase. So இப்போ நம்ம பார்க்கலாம் இது examples. I would like to order coffee instead of tea. So எனக்கு டீயை விட நான் காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான மீனிங் தான் instead of. In spite the rains we went out. In spite அப்படிங்கிறது ஒரு preposition. Next வந்து in case of fire break the glass to escape. So in case of fire வரணும். Next, I'm standing here on behalf of my friends. We solved the problem by means of a new device developed by our engineers. So we solved the problem by means of a new device developed by our engineers. Next, in general we are impressed with their performance. So இதெல்லாம் வந்து உங்களோட prepositional phrases. அதாவது prepositionும் வரும், வேற ஒரு வேர்டும் வரும், ரெண்டும் சேர்ந்து வந்தா அது prepositional phrase and it establishes a meaning in the sentence between two different things. So அதுதான் வந்து prepositional phrase. prepositionோட வேற சில words சேர்ந்து வரது prepositional phrases. Next வந்து நம்ம verbs ஓட classification பார்க்கலாம். Non-finite verbs அப்படின்றது என்னன்னா, it is the term used to describe a verb that does not indicate tense. Tense அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். Tense அப்படின்னா வந்து டைம், அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு காலம்னா நம்ம இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு கிளாசிஃபை பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை வந்து இண்டிகேட் பண்ணாத வேர்ப்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபைனட் வேர்ப்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல வந்து வேர்ப் இருக்கும், ஆனா அந்த வேர்ப் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல, அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்குதா, பாஸ்ட் டென்ஸில் நடந்ததா, இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போதா அப்படின்றத இண்டிகேட் பண்ணாத வேர்ப்ஸ் இது எல்லாமே வந்து நான் ஃபைனட் வேர்ப்ஸ். ஸோ நான் ஃபைனட் வேர்ப்ஸ் ஆர் used to describe
a verb that does not indicate tense. So tense வந்து குறிக்கலனா அது வந்து non-finite verbs. Non-finite verbsல வந்து gerunds இருக்கு, infinitives இருக்கு, participles இருக்கு. So இதில வந்து பாத்தீங்கன்னா finite verb வந்து பாத்தீங்கன்னா a verb that indicates tense and changes according to the subject. So ஒரு sentenceல வந்து ஒரு tense indicate பண்ணி வர verbs எல்லாமே வந்து finite verbs and subject change ஆகும்போது அந்த verbும் change ஆகும். Singular subjectனா singular verb வரும், plural subjectனா plural verb வரும். It changes depending upon the subject. But non-finite verbsல வந்து பாத்தீங்கன்னா tense indicate பண்ணாது and subject ஓட changeம் ஆகாது. அதுதான் non-finite verbs. Examples பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். So finite verbs வந்து பாருங்க Arun invited Suresh to his daughter's birthday. So invited past tense. So Arun அப்படின்றது singular. So நம்ம இங்க singular past tense verb use பண்ணிருக்கோம். Her friends presented the girl with a toy. Presented. So past tense. His friend presented a watch. இதுவும் வந்து past tense தான். இது past tenseல வந்து singular plural எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்ம் தான் அப்படிங்கறதுனால அப்படியே வருது. இதே present tense வந்துச்சுனா subject வந்து singular இருந்தா singular verb வரும். Subject plural இருந்தா plural verb நம்ம போடணும். So இது வந்து finite verbs. So tense indicate பண்ணும், subject ஓட change ஆகும். இது finite verbs. Next வந்து non-finite verbs. Non-finite verbs வந்து tense indicate பண்ணாது, subject ஓட changeம் ஆகாது. For example, gerunds. First one வந்து gerunds. Gerundsல வந்து பாத்தீங்கன்னா walking is a healthy habit. அதாவது verb ஓட ing form வந்ததுன்னா அது வந்து gerund. So walking ing form இருக்கு. Walk plus ing. So walking அது வந்து gerund. Walking is a healthy habit. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த walking அப்படிங்கறதே தான் சப்ஜெக்டா வந்திருக்கு. அதாவது நவுனா வந்திருக்கு. So இது வந்து பாத்தீங்கன்னா it's an example for non-finite verb. Next வந்து infinitive. எப்படி gerund வந்து verb plus ing ஃபார்மோ அதே மாதிரி infinitive அப்படின்றது வந்து to plus verb வந்தா அது வந்து infinitive. To walk, to cry, to dance, to pray இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா infinitive. I like to walk early in the morning. So to walk அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா infinitive. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே non-finite verbs ஓட forms. So இப்போ gerunds பாத்தீங்கன்னா walking, verb plus ing form. இது வந்து எந்த tenseயும் indicate பண்ணல. எப்ப நடக்குதுன்றதை நமக்கு சொல்லல. அதே மாதிரி to walk அப்படின்றதும் பாத்தீங்கன்னா எப்போ to walk அப்படின்றது அது நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா எதுவும் நமக்கு தெரியாது. இது it's a general statement. Next வந்து participles. Participles-ல வந்து பாத்தீங்கன்னா present participle, past participle அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இதுல ஜெனரலா நீங்க past participle எடுத்துக்கோங்க. Past participle அப்படின்றது வந்து third form of the verb. So have plus third form of the verb வந்துச்சுன்னா அது வந்து உங்களோட past participle. Having walked a long distance, I felt tired. So இந்த having walked அப்படின்றது வந்து non-finite verb. So இதெல்லாமே தான் வந்து உங்களோட non-finite verbsல வரும். Gerunds, infinitives and participles. So see exercise பாருங்க. Look at the action verbs in bold. Identify whether they are either finite or non-finite verb. Finite verb or non-finite verb மட்டும் சொன்னா போதும். To try, non-finite verb because it's an infinitive. Trying, non-finite verb, gerund. Having tried, past participle, so non-finite verb. Try is finite verb. If she tried is also finite verb because இது present tense, இது past tense. So அதை இங்க fill up பண்ணிடுங்க. Next வந்து infinitives and gerunds பத்தி detailed பார்க்கலாம். Infinitive அப்படின்றது வந்து generally வந்து it is called to verb. அதாவது to plus verb form எல்லாமே infinitives தான். To swim is a good exercise. I like to swim. So இதுல வந்து பாத்தீங்கன்னா to swim அப்படிங்கிறது subject. But இதுல வந்து பாத்தீங்கன்னா to swim அப்படிங்கிறது object. So infinitive வந்து subject-ஆவும் வரும், object-ஆவும் வரும். So அதுதான் வந்து infinitive ஒரு important ஆன ஒரு function.
So infinitives may be used without to and we call such infinitives a plain infinitive or a bare infinitive. அதாவது சில இடங்கள்ல சில சென்டென்சஸ்ல வந்து infinitives வந்து to இல்லாம கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி வரும்போது அந்த infinitives வந்து plain infinitive or bare infinitive னு சொல்றோம். Example, she made me do my project. Actually இங்க வந்து she made me to do my project அப்படின்றது infinitive, but to இல்லனாலும் அங்க வந்து it makes sense. So she made me do my project. So இது வந்து plain infinitive கான example. We use plain or bare infinitives with these modals. நம்ம modal verbs படிச்சிருப்போம். அந்த modal verbs ஓட நம்ம வந்து இந்த plain infinitives வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். The infinitive may function as a subject, direct object, subject complement, adjective or adverb in a sentence. Although an infinitive is easy to locate because of the to plus verb form, deciding what function it has in a sentence depends on the meaning. So infinitive and the to plus verb form வந்து ஒரு subject ஆவும் வரலாம், object ஆவும் வரலாம், subject complement ஆவும் வரலாம், adjective ஆவும் வரலாம், ஒரு adverb ஆவும் வரலாம், எப்படி வேணும்னாலும் வரலாம். So infinitive நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. to plus verb வந்தாலே அது infinitive தான். ஆனா அது எதை இண்டிகேட் பண்ணி வருது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது மீனிங்கை பொறுத்து தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். To wait seemed foolish when decisive action was required. ஸோ இந்த இடத்துல to wait அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ infinitive வந்து சப்ஜெக்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட், we intended to leave early. ஸோ நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப நினைச்சோம். ஸோ to leave அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்டா வந்திருக்கு. His ambition is to fly. ஸோ to fly அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. அதாவது சப்ஜெக்ட் என்ன விரும்புகிறாங்க, his ambition என்ன, to fly. ஸோ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு infinitive. He lacked the strength to resist. He lacked the strength. என்ன லேக் பண்ணானா strength. என்ன strength for what? To resist. ஸோ இது வந்து it describes the strength. ஸோ strength அப்படிங்கிறதே வந்து ஒரு adjective தான். அந்த adjectiveயும் describe பண்ணி வருது to resist அப்படிங்கிறது. ஸோ அதனால இது adjectiveஆ வந்திருக்கு. infinitive adjectiveஆ வந்திருக்கு. We must study to learn. ஸோ நம்ம எதுக்கு படிக்கணும், கற்றுக்கிறதுக்காக படிக்கணும். ஸோ to learn அப்படிங்கிறது adverbஆ இந்த இடத்துல வந்திருக்கு infinitive. ஸோ இதுதான் வந்து infinitive. Infinitiveன்றது ரொம்ப ஈஸி, to plus verb form. ஸோ infinitive வந்து சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம், அட்ஜெக்டிவாக வரலாம், அட்வர்பாக வரலாம், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரலாம். இதுதான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் சென்டென்சஸில். நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட்ஸ். ஜெரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா verb plus ing ஃபார்ம் எல்லாமே வந்து ஜெரண்ட் தான். அண்ட் இது வந்து நவுனாக தான் மோஸ்ட்லி வந்து சென்டென்சஸில் ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், traveling might satisfy your desire for new experiences. So traveling அப்படின்றது தான் இங்க noun. So இது வந்து gerund வந்து noun-ஆ வந்திருக்கு. The study abroad program might satisfy your desire for new experiences. So இந்த இடத்துல வந்து traveling வந்து subject, இங்க வந்து study abroad programன்றது subject. Next, identify the object. They do not appreciate my singing. இந்த இடத்துல எது ஆப்ஜெக்ட், மை சிங்கிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஜெரண்ட் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. தே டு நாட் அப்ரிஷியேட் மை அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வந்து மை அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெரண்ட் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே நவுன் ஃபார்ம்ஸ். ஸோ நவுன் ஃபார்ம் மோஸ்ட்லி வந்து ஜெரண்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா. My cat's favorite activity is sleeping. So sleeping அப்படிங்கிறது வந்து gerund, ing form. So my cat's favorite activity. எது வந்து என்னோட கேட்டோட ஃபேவரட் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு சப்ஜெக்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஒரு சப்ஜெக்டை புகழ்ந்து சொல்கிறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ கேட்டோட ஃபேவரட் ஆக்டிவிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங். ஸோ அதுதான் இந்த இடத்துல gerund வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து the police arrested him for speeding. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா gerund வந்து it combines with the preposition. So identify the object of the preposition கேட்டிருக்காங்க. So the police arrested him
for what? For speeding. So இந்த இடத்துல வந்து preposition ஓட combine ஆகி gerund வந்திருக்கு. So இது வந்து பாத்தீங்கன்னா object of the preposition அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதனால அப்படின்னா the police arrested him for அப்படின்றோம். எதனால? ஸ்பீடிங்னால. So அந்த prepositionக்கு ஒரு answer கொடுக்கிற மாதிரி வரதுனால இது வந்து object of the preposition அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். So gerund அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா mostly noun-ஆ தான் வருது நம்ம பார்த்தோம். அதாவது subject-ஆ வரலாம், object-ஆ வரலாம், subject complement-ஆ வரலாம், இன்னொன்னு object of the preposition-ஆ வரலாம். So இதுதான் வந்து forms of gerund. Next வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு activity கொடுத்திருக்காங்க. Dinesh and Divya have been assigned homework on non-finites. They are not sure when to use a gerund and when to use an infinitive. They decide to meet their teacher and get their doubts cleared. The teacher introduces them to Mr. Gerund and Miss Infinitive. So இது வந்து ஒரு role play conversation மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துல infinitive யூஸ் பண்ணோம், எந்த இடத்துல gerund யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம go through பண்ணி பார்க்கலாம். This is Mr. Gerund. You may have seen him after these verbs: enjoy, finish, keep, mind, suggest, forgive, excuse, postpone, go. So எல்லா verbும் plus ing formோட சேர்ந்து வந்தா அது gerund. I come after a prepositions too. So preposition அப்புறம் கூட gerund வரும். So அதுதான் நம்ம object of preposition பார்த்தோம். Mr. Gerund comes in handy to describe a real action. So ஒரு real action-அ describe பண்ற மாதிரி gerund வந்து வரும். Walking, swimming, அதெல்லாமே. Next வந்து infinitive. Hello friends, I'm infinitive. Words such as like, refuse are followed by me. I like to swim. அந்த மாதிரி. I refuse to have tea. So அதுதான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. தினேஷ் என்ன சொல்றாரு? I know you. I take your help to describe a general or future action. So generally ஒரு action பத்தி சொல்லும்போது நம்ம infinitive யூஸ் பண்றோம். அதே மாதிரி future actionsக்கும். For example, I think I need to get up early tomorrow to complete my grammar exercise. So நாளைக்கு நான் சீக்கிரமா எழுந்தாதான் என்னால grammar exercise complete பண்ண முடியும். So future actionக்கும் general actionக்கும் நம்ம infinitive யூஸ் பண்றோம். To complete, to get up. Next, you have helped me to express reason, intention, purpose. I wish to finish my assignment by tonight. So ஒரு reason, ஒரு intention, ஒரு purpose express பண்றதுக்கு infinitive யூஸ் பண்றோம். gerund எதுக்கு யூஸ் பண்றோம்? real action-அ describe பண்றதுக்கு gerund யூஸ் பண்றோம். Next, gerund. Do you know after verbs like begin, love, continue, try, learn, start, neglect, you can use either of us. So இந்த words-கெல்லாம், இந்த verb forms-கெல்லாம் வந்து நீங்க gerund-உம் யூஸ் பண்ணலாம், infinitive-உம் யூஸ் பண்ணலாம். But remember, we mean different things when used after stop. So stop கூட infinitive யூஸ் பண்ணா, gerund யூஸ் பண்ணா sentencesல different meanings வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. Divya, when we saw Rajesh at the mall, I stopped to talk to him. Why didn't you wait? Don't you know I stopped talking to him? So இதுதான் வந்து அந்த difference. அதாவது when we saw Rajesh at the mall, I stopped to talk to him. So நான் வந்து அவனோட பேசுறதுக்கு நான் வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல infinitive யூஸ் பண்ணிருக்காங்க. Don't you know I stopped talking to him? Don't you know I stopped talking to him? இந்த இடத்துல gerund வந்திருக்கு. So இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தெரியாதா நான் அவன்கிட்ட பேசுறதுக்காக நின்னேனே அப்படின்றது. So இது வந்து சென்டென்ஸ்ல எப்படி gerund யூஸ் பண்ணோம், எப்படி infinitive யூஸ் பண்ணோம் ஸ்டாப்புக்கு அப்புறமா அப்படின்றதோட எக்ஸாம்பிள். I'm also used after these phrases. It's no use, it's no good. So இந்த gerund வந்து it's no use, it's no good அப்படின்ற sentencesல கூட gerund வந்து யூஸ் பண்ணலாம். Thank you ma'am. Bye Mr. Gerund and Mrs. Infinitive. So இதுதான் வந்து ஒரு role play conversation. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா gerund வந்து object of preposition-ஆவும் வரும் plus வந்து இந்த மாதிரி certain verbs அப்புறமாவும் வரும்.
அப்புறம் ரியல் ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வரும். அண்ட் தென் சில வேர்ப்ஸ்க்கு வந்து ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் ரெண்டுமே காமனாக வரும். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரலாம், அட்ஜெக்டிவாக வரலாம், அட்வர்பாக வரலாம். எதுவாக வேணும்னாலும் ஒரு சென்டென்ஸில் இன்ஃபினிட்டிவ் வரலாம். அண்ட் இன்ஃபினிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனுக்காக, இன்டென்ஷனுக்காக, பர்பஸ்க்காக டிஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த கான்வர்சேஷன் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, வேர் டு யூஸ் இன்ஃபினிட்டிவ் அண்ட் வேர் டு யூஸ் ஜெரண்ட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற ஆக்டிவிட்டி. The astronauts managed to complete their training in record time. So இந்த இடத்துல to complete அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கு. Next, they learned how to survive in space without gravity. So to survive இந்த இடத்துலையும் infinitive தான் கரெக்டாக சூட் ஆகுது. The best astronaut almost quit trying to learn the complex information. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா almost quit trying to learn the complex information. So இந்த இடத்துல already to learnன்ற ஒரு infinitive வந்திருக்கு. So இந்த இடத்துல நம்ம gerund யூஸ் பண்ணிக்கலாம். Their mission appeared to be in jeopardy. So their mission appeared to be in jeopardy. இந்த இடத்துல infinitive. Next, then Marina encouraged him by saying, "It's no good quitting the project at the end." So ஒரு ப்ராஜெக்டை எண்டில் குவிட் பண்ணுறது அவ்வளோ சரியில்லை. ஸோ இட்ஸ் நோ குட், நம்ம அந்த கான்வர்சேஷனில் பார்த்தோம்ல, இட்ஸ் நோ குட் அப்படின்னு வரும்போது நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், பீயிங் அன் astronaut will enable you to achieve great success in life. So being an astronaut, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா will enable future meaning, future action-ஐ indicate பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம infinitive யூஸ் பண்ணணும், to achieve. If you give up studying now, our mission will be scrubbed. So if you give up studying now, then our mission will be scrubbed. இந்த இடத்துல gerund யூஸ் பண்ணணும். Think of your fellow astronauts who would not hesitate to help you in time of trouble. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து future action indicate பண்ற மாதிரி இருக்கு. So to help will be correct. We astronauts must keep on preparing for our space launch. நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் லான்ச்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் நம்மள அப்படிங்கிறது. ஸோ கீப் ஆன் ப்ரிப்பேரிங் ஜிரண்ட் யூஸ் பண்ணணும். Some say it's no use traveling to distant planets because it takes too long. So some say it's no use to travel or traveling. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். Some say it's no use to travel to distant planets. யூஸ் பண்ணலாம். Some say it's no use traveling to distant planets. இங்க வந்து gerund infinitive ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஐடியலா இருக்கும். But we really want to visit other planets and find out if life exists on them. So இது வந்து பார்த்தீங்கன்னா their action, அதாவது future action-ஐ பத்தி சொல்லுது. So to visit will be ideal. ஸோ இந்த 11 சென்டென்சஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காமிச்சேன். மீதி இருக்கிற சென்டென்சஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். அதர் சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் 11 சென்டென்சஸ் நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். மீதி இருக்கிற சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை வந்து வீடியோட எண்டில் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட கிளாஸஸ், ஃப்ரேசஸ், ஃபைனட் வேர்ப்ஸ், நான் ஃபைனட் வேர்ப்ஸ், அதனோட எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். I will clarify your doubts and thank you for watching this video.